நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி சில ஹிந்தி வேர்டுகளை பார்ப்போம். ஹிந்தி வேர்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் இங்கிலீஷ் வேர்டு, அப்புறம் தமிழ் வேர்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பானி அப்படின்னா தண்ணீர். பானி தெரியும் இல்லையா? தண்ணீர், பானி, வாட்டர். அப்புறம் சாப்பாடுக்கு என்ன சொல்லுவோம்? கானா, ஃபுட். சாப்பாடுக்கு கானா, ஃபுட். வீடு, வீடு வந்து ஹிந்தியில் கர் அப்படின்னு சொல்லுவோம். கர், ஹவுஸ். பள்ளிக்கூடம், ஸ்கூல். தாய்க்கு வந்து மான்னு சொல்லுவோம். தந்தைக்கு வந்து பிதா. குழந்தைக்கு வந்து பச்சா. புஸ்தகம் கிதாப். இது மாதிரி சில வேர்டுகள், ஈஸியான வேர்டுகள்லாம் இருக்குது. அடுத்தது வருவோம். இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் இதை நிதானமாக படிக்கலாம். வாகனம், காடி. நண்பன், நண்பி, தோழி, தோஸ்துன்னு சொல்லுவாங்க. தோஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா? தமிழ்லையும் தோஸ்து, என்னப்பா தோஸ்து வந்துட்டானா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே தான். ஃப்ரெண்டு. சந்தை, பாஜார். பாஜார். பாலுக்கு வந்து தூத். தூத் பேடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தூத். உப்புக்கு வந்து நமக். நமக். சர்க்கரைக்கு வந்து சீனி. சீனி நம்ம இதில் தெற்கில் திருநெல்வேலி, மதுரையிலெல்லாம் சீனின்னு சொல்லுவாங்கள்ல. சர்க்கரைக்கு சீனி. அடுத்தது பாருங்கள். பூக்கு வந்து ஃபூல். பூக்கு வந்து ஃபூல். தீ. தீக்கு வந்து ஆக். தீக்கு வந்து ஆக், ஃபயர். தண்ணீர் வந்து பானி. மனிதனுக்கு வந்து ஆத்மி. பெண்ணு வந்து ஔரத். பெண் குழந்தைனா பச்சி. ஆண் குழந்தைனா பச்சா. இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதை நீங்கள் வந்து நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கும், ஹிந்திலையும் எழுதியிருக்கு, தமிழ்லையும் எழுதியிருக்கு. சரிங்களா? இதுதான். இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷன் காலத்துக்கு போயிட்டு இதே மாதிரி எல்லா வீடியோலையும் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் திருப்பி எவ்வளோ தூரம் பார்க்குறீங்களோ நல்லது. ஆனால் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பேசி பழகுங்க. யாராக இருந்தாலும் சரி, பேசினா தான் ஒரு மொழியை கற்றுக்க முடியும். வணக்கம். நல்லா இருங்க.